Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே. எல்லாருக்குமே ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வரும்போது ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கும், விஜயதசமி முடிஞ்சிருக்குங்க. 3 நாளாக தொடர்ந்து கடைக்கு போயிட்டுருக்கேங்க. செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி. இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறேங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம கடைக்கு ரெகுலராக பூ வாங்குற கோயில் குருக்கள் சொன்ன விஷயந்தான். எங்கள் கடையில் ஒரு 4-5 கோவிலுக்கு ரெகுலராக நாங்கள் பூ கொடுத்துட்ருக்குறோங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தினமுமே மாலை கொடுக்கறது, இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயந்தான் இது. எனக்கு அன்னைக்கே என்னால் மேக் பண்ணி போட முடியலைங்க வீடியோ. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் யூடியூப் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியாதுங்க. நான் யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. நான் சேனல் வச்சுருக்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் கேட்கறது கிடையாது. முகம் தெரியாத உங்ககிட்ட தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேங்க. அவங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த சேனல் நீ வச்சுருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் நான் ஃபேஸ் காட்டி போடுறது கிடையாதுங்க. ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு விஷயத்த சொல்லணும், அவ்வளோதான். ஃபேஸ் காட்டுறது அப்படின்றது 2வது பட்சம் அப்படின்றதுனால தாங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை எப்படியாவது இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசி எப்போ வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. வியாழக்கிழமையே நமக்கு திருவோண நட்சத்திரம் தொடங்கிடுதுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருவோண நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளோ அதே போல தான் இந்த திருவோண நட்சத்திரமுங்க. திருவோண நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் விரதம் இருந்து பெருமாளை வேண்டி என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்க. நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருது, ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லைங்களா. காலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு துளசி இலையை சாத்தி நம்ம பஞ்ச பாத்திரத்தில் துளசி இலை பச்சை கற்பூரம் போட்டு அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட நம்ம வழிபாடு செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான். என்ன வேணுமோ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் வர புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அதில் வர திருவோண நட்சத்திரம் அதை விட மிக மிக உகந்ததுங்க. நமக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே திருவோண நட்சத்திரம் தொடங்கினாலுமே வெள்ளிக்கிழமை பொதுவாக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நாள். இது புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை. அது மட்டுமே இல்லைங்க, பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வளர்பிறை ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க. இது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் நமக்கு எப்போ மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாதுங்க. அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான பரிகாரம் தாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். திருவோண நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை ஏகாதசி, புரட்டாசி மாதம், வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் அடமானத்தில் நம்ம நகை வச்சுருக்கிறோம், அதை மீட்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இப்போ தங்கம் விற்கிற விலையில் தங்கத்தை வாங்க முடியாது. நம்ம அடகு வச்ச நகையாவது நம்ம மீட்டுக்கலாம். அதே போல் வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பாக மாறணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் மட்டும் போதுங்க. கல்லுப்பை வச்சு தான் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அது எனக்கு ஷேர் பண்ணாருங்க. எனக்கு ஷேர் பண்ண விஷயத்த நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் சில விஷயங்களை கேட்கும்போது நமக்கே தோணும், இதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7:40 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா 7:40 வரைக்கும் தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது. வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், வளர்பிறை ஏகாதசி, புரட்டாசி மாதம். ஒருவேளை இந்த டைமில் செய்ய முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமையில் வர எந்த டைமில் வேணாலும் செய்யலாங்க. நைட்டு 8 மணிக்கும் சுக்கிர ஓரம் வரும் பார்த்தீங்களா, 8 to 9 சுக்கிர ஓரையில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. ஸோ
வெள்ளிக்கிழமை செய்ய முடியல, மறுநாள் சனிக்கிழமை, 3வது வாரம், புரட்டாசி மாதம் 3வது வாரம் சனிக்கிழமை, அந்த நாளையும் இந்த வழிபாடு செய்யலாம். இல்லை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை செய்ய முடியல, சனிக்கிழமை செய்ய முடியல, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள வர சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. நமக்கு வந்து இப்போ வர்றது 3வது சனிக்கிழமைங்க, அடுத்து 4வது சனிக்கிழமை. இந்த 4 சனிக்கிழமை தான் நமக்கு வந்து புரட்டாசி மாசத்துல வருது. 5வது சனிக்கிழமை கரெக்டாக வந்து ஐப்பசி 1 வச்சிருதுங்க. நமக்கு 2 சனிக்கிழமை பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரம் சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு துளசி இலைகள் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு சாத்திடுங்க. பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொஞ்சம் துளசி இலைகள் போட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கடைக்கு போகணும். கையில் ஒரு பேக் நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. 1 கிலோ கல் உப்பும் 1 பேக்கெட் மஞ்சத்தூளும் வாங்கிக்கணும். கொஞ்சம் துளசி இலைகள், துளசி மாலை வாங்கிட்டு நேராக பெருமாள் கோவிலுக்கு போனோங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு வந்து அந்த துளசியை கொடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கணுங்க. அர்ச்சனை பண்ணுறீங்களோ பூஜை பண்ணுறீங்களோ கொஞ்சம் துளசி இலைகள் வந்து பெருமாள் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு தருவாங்க இல்லைங்களா, அந்த துளசி இலைகளை வாங்கிக்கணுங்க. நாம் வாங்கின கல்லுப்பு நாம் வச்சுக்கிற பேக்கில் அப்படியே நம்ம கையில் இருக்கணும். துளசி இலைகளை மட்டும் கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தாமரை பூ வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யலாம். 2 தாமரை பூ வாங்கிட்டு போகலாங்க. ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்துட்டு இன்னொரு தாமரை பூவை வந்து நம்ம மடியில், நம்ம சேரீ கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம மடியில் அந்த துளசி இலையும் அந்த தாமரை பூவும் கூட வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாங்க. இது ஆப்ஷனல் தான். தாமரை பூ கண்டிப்பாக வாங்கிட்டு போனோன்னு கிடையாது, ஆனால் துளசி இலைகள் கண்டிப்பாக வாங்கிட்டு போனாங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சனிக்கிழமை அப்படின்னாலே ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதமும் வாங்கிட்டு அந்த கல்லுப்பு வாங்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, நாம் எடுத்துகிட்டு போன துளசி இலைகள், நமக்கு கொடுத்த துளசி இலைகள் பிரசாதம் அதெல்லாம் அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடணுங்க. வேறு எங்கேயுமே போகக்கூடாது. நேராக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கையில் இருக்கிறது வெறும் கல்லுப்பு இல்லைங்க, அது வந்து மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள். நம்மளோட அந்த மகாலட்சுமி தாயார், அந்த பெருமாள் அந்த கல்லுப்போட ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த நிமிஷமே நம்மளை பிடிச்ச அந்த வறுமை, அந்த தரித்திரம், பீடை எல்லாமே நீங்கிடும். பூஜை அறையில் நம்ம உப்பை கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பு, துளசி இலைகள், தாமரைப்பூ கொண்டு இருந்த தாமரைப்பூ அது எல்லாமே பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஒரு சின்ன பவுலில், நம்ம கவரோட தான் நம்ம வாங்கிட்டு போனோம், ஒரு சின்ன பவுலில் கொட்டிட்டு மகாலட்சுமி தாயார், பெருமாள் இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனையை கடவுள்கிட்ட சொல்லணுங்க. ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ காசு முடியுமோ, 1 ரூபாவோ 11 ரூபாவோ 101 ரூபாவோ இல்லை வந்து 201 ரூபாவோ 501 ரூபாவோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த காசை வந்து முடிச்சு போட்டு பெருமாளோட பாதத்தில் வச்சுருங்க. அதாவது நம்ம வேண்டுதலை வந்து பெருமாள் கிட்ட வச்சுட்டோம், அதுக்கு தட்சணையாக நம்மளால் முடிஞ்ச காசை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டோங்க. வச்சுட்டு பெருமாளே, திருப்பதி பெருமாளே, இந்த காணிக்கை உனக்கானது, என்னுடைய பண கஷ்டம் தீர்ந்தவுடன் இந்த காணிக்கை கொண்டு வந்து திருப்பதி கோவிலில் சேர்ப்பதாக மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாங்க. வழிபாடு முடிஞ்சவுடன் கொஞ்ச நேரம் உப்பு வந்து அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுலில் கொட்டி வச்சுருக்கிற உப்பு, அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்த உப்பு, அது எல்லாமே நம்ம தினசரி பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, உப்பு ஜாரு, அந்த ஜாருக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. தினசரி அந்த உப்பை பயன்படுத்தி நம்ம சமைக்கும் போது அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு தனி சுவை வந்துருமாங்க. எப்பவுமே கல்லுப்பை வந்து கையில் எடுத்து போடுவாங்க. சால்ட்டு பயன்படுத்துறத நிறைய தவிர்த்துட்டு கல்லுப்பை பயன்படுத்தி பாருங்க. கல்லுப்பை ஸ்பூனில் போடுறத விட உங்கள் கையினால் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த குடும்ப தலைவி தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி. எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீடும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் என்னோட தனிப்பட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த வெள்ளிக்கிழமையிலேயாவது இந்த சீரியல் பார்க்குறத பெண்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேங்க. சீரியல் பார்க்குற அந்த நேரத்தை தவிர்த்துட்டு யாருமே பார்க்க வேண்டாம். இப்போ வந்து நிறைய பேர் இந்த சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நிறைய வீட்டில் பார்க்குறேன், கரெக்டாக ஒரு 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நைட்டு 10-12 மணி வரைக்கும் சீரியல் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. இப்போது நம்ம பூஜை பண்ணுறோம், யாராவது ஒருத்தர் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம மனசு ஃபுல்லாக எங்கே இருக்கணும், சீரியலில் தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்னாச்சு, நாளைக்கு என்னாச்சு. பெரும்பாலுமே நானும் பார்க்குறேங்க, இந்த வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் தான் யாராவது இறந்து போகிற மாதிரி, ஒப்பாரி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சீன் போட்டு ஒரே அழுகையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட ரெக்வஸ்ட்டுங்க, நான் யாரையும் தப்பாக சொல்ல விரும்பலைங்க.
ஒரு அரை மணி நேரம் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லி பூஜையில் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அது நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் தாட் வரும். நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேங்க. வீட்டில் தினமுமே விளக்கேற்றி ஒரு ஊதுவத்தியை தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணோம் அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்காகலாம் இப்போ நிறைய பேர் டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை தவிர்த்துட்டு அவருக்கு கொடுக்குற காசை நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஒரு நல்ல வாசமுள்ள ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு மனசை அப்படியே கட்டுப்படுத்திட்டு உட்காந்து பாருங்க. அந்த தீப ஒளி அந்த நல்ல ஊதுவத்தியோட வாசனை உங்கள் மைண்டை அப்படியே மாற்றிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக முன்னாடியெல்லாம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஆனால் இவர் சொன்னது இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போதே கல்லுப்பும் மஞ்சத்தூளும் துளசி இலைகளும் வாங்கிட்டு போயிட்டு கையோட மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இது எளிமையான ஒரு பரிகாரம். நம்பிக்கையோடு செய்யணுங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு நடக்காதுங்க. இப்போ நிறைய பரிகாரங்களாக நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ யூடியூப்பை திறந்தால் நிறைய பரிகாரங்கள் தான் வருதுங்க. அந்த எல்லா பரிகாரத்தையும் நமக்கு செய்யணும்னு தோணுமா அப்படின்னு கேட்டால் தோணாது. சில விஷயங்களை கேட்கும்போது இதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தோணுங்க. அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நம்பிக்கையோட செய்யப்படுறேங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ நீங்களும் செய்யலாங்க. இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலுமே ஒரு லைக் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இதை யாராவது பார்த்து இதனால் பலனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த புண்ணியத்தோட ஒரு பகுதி என்னையும் சேரும். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களையும் சேருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் போட்டுட்ருக்கேங்க. இந்த வீடியோ கூட யாராவது பலனடையணும் அப்படின்றது தான் அவசரமாக இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேங்க. இதை நான் முடிச்சுட்டு கடைக்கு போகணும். என்னோட வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்காவது பலன் கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக தாங்க வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.